ஹாய் ஆய்ஸ் வெல்கம் பேக் ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் சென்னை பொருள் காட்சிக்கு வந்திருந்தோங்க. இதுக்கு இன்னொரு பேர் தீவு திடல்னு சொல்லுவாங்க. இது வந்து பொங்கலுக்கு போட்டுவாங்க எப்பவுமே வருஷம் வருஷம். நாங்கள் அப்போத்துலேருந்தே வரணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது, அதனால் அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ வருஷம் வருஷம் எங்கள் அப்பா அம்மா எப்போவுமே எங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் பொங்கல், காணும் பொங்கல், மாட்டுப்பொங்கல் லீவுக்கு எப்போவுமே கிளம்பி வந்துடுவோம். இந்த இடத்துல வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த பட்டர்ஃப்ளை வச்சுருந்தாங்க. அழகாக இருக்குல்லங்க. இங்கே செப்பல் அவுத்துட்டு போய் நின்று ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்தவங்க எல்லோரும் ஜாலியாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நாங்களாம் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இடத்துக்கு நாங்கள் எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போனாங்கன்னா பரவாயில்ல, அப்பா அம்மா கூட ஜாலியாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவோம். இப்போ பசங்களாம் ஐயோ கூட்டமாக இருக்க இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகாதம்மா அப்படின்னுறாங்க. அதனால் தான் சரி கொஞ்ச நாள் கழித்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். சரி இன்றைக்கி பசங்களுக்கு தொடர்ந்து 2 நாள் லீவ் விட்டதுனால அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க. இங்கே பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட், தீவுத்திடல் பஸ் ஸ்டாண்டுன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாரிஸில் பஸ் ஸ்டாண்டு எடுத்ததுனால எல்லா பஸ்ஸும் வந்து இங்கே தீவுத்திடல் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே பஸ்ஸை விட்டு இறங்குனதுக்கும் பேக் சைடுக்காக உள்ளே வர மாதிரி இருக்கும். நல்ல வசதியாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே இன்றைக்கி வந்துட்டோம். 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இங்கே டைமிங் போட்டிருக்காங்க. நாங்கள் 3:30 மணிக்கெலாம் உள்ளே வந்ததுனால ஒரு ஸ்டால் இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த சைடில் கவர்மெண்ட் ஸ்டால் எல்லாம் ஓப்பனில் இருந்தாங்க. இது வந்து கன்னியாகுமரிங்க. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸுங்களுக்குள்ளே எப்படி எப்படி இருக்கும் அந்த அலுவலகங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாவரியாக போட்டிருக்காங்க. நம்ம அது உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாதுல. இங்கேருந்து நம்ம பசங்களை கூட்டு போய் காமிச்சு பசங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இது வந்து துறைமுகம் தாங்க. போட்டு கப்பல் எல்லாமே வச்சுருந்தாங்க. அழகாக க்யூட்டாக செமையாக பண்ணியிருக்காங்க. இந்த குட்டி குட்டி காரில் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இதை பற்றின விளக்கங்கள்லாம் வந்து ஃபுல்லாக சுற்றி அங்கங்கே வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. அதையும் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து துறைமுகமும் அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க, செமையாக. இது வந்து குட்டி குட்டி வீடுங்க வந்து ஒரு மாடல் அப்படியே செட்டாக பண்ணியிருந்தாங்க. இது கவர்மெண்ட் கட்டித்தர வீடு அப்படின்ற மாதிரி அங்கே போட்டிருந்துச்சு. இந்த தண்ணி அழகாக இருக்குங்க. அந்த தண்ணியும் அந்த தண்ணியில் வர அந்த குடமும் அழகாக இருந்துச்சு. இப்படியே சுற்றி பார்த்துட்டு வரும்போது நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த இதையும் பாருங்கள். இங்கே நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டோம். இது மாதிரி அங்கங்கே நிறைய வச்சுருக்காங்க. உள்ளே வந்ததும் நம்ம கவர்மெண்ட்டில் வந்து மருத்துவ வசதிகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி வந்து உங்களுக்கு போர்டு போட்டிருந்தாங்க. இது வந்து ரிப்பன் பில்டிங் தாங்க, வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அழகாக நுணுக்கமாக அழகாக அப்படியே செஞ்சு வச்சுருந்தாங்க. இது வந்து பார்க்கு, நேஷ்னல் பார்க் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதை கண்டிப்பாக போய் விசிட் பண்ண எங்கள் வீட்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை என்னை கூட்டிகிட்டு போங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் என்னை கூட்டிகிட்டே போகணும். நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இதுன்னு வந்து விலங்குகள் சரணாலயம் அப்படின்னு போர்டு போட்டிருந்துச்சு. உள்ளே வந்து யானை, மானுங்க அழகாக குட்டி குட்டியாக இருந்துச்சு. அழகாக செமையாக செஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கேயும் பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இதை வந்து எதையுமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டோன்ட் டச் மீன் அங்கே எழுதி வச்சுருந்துச்சு. இந்த இடம் வந்து பட்டு துணியெல்லாம் வந்து செய்கிறது வந்து விளக்கமாக காமிச்சிருந்தாங்க. வெண்பட்டு நூலுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ் மூலயமா வந்து நம்மளுக்கு பட்டு நூல் உற்பத்தி ஆகும் நம்மளுக்கு வருது கையில், அதுக்கு எவ்வளோ உழைப்புகள்லாம் அவங்க போடுறாங்க அப்படின்றத வந்து விளக்கமாக அழகாக அங்கங்கே செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த பட்டு நூல் வந்து அடுத்து வந்து கலராக்கி அந்த கலர் நூல்கெல்லாம் எப்படி நெய்கிறாங்க அப்படின்றதும் மிஷின் அங்கங்கே வச்சுருந்தாங்கங்க. இந்த பட்டு நூலில் செஞ்ச பொருட்களையும் நம்மளுக்கு அங்கே சேல்ஸ்க்காக வச்சுருந்தாங்க. பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, குர்த்தீஸு, மாலைகள்லாம் அப்படியே செஞ்சு வச்சுருந்தாங்க. இதை சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் எதுவும் கேட்டுக்கல. அங்கே வச்சுருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம சுற்றுலாத்துறைங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன சுற்றுலாத்துறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க சுற்றி எல்லா இடத்துலையுமே. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சிலை வந்து இது மகாபலிபுரம் கோவிலுங்க. எவ்வளோ அழகாக நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. அப்படியே அங்கே இருக்கிற மாதிரி அழகாக க்யூட்டாக செமையாக செஞ்சுருந்தாங்கங்க. இது வந்து பூம்புகார் நம்மளுடைய பழமைக்கால பொருட்கள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அப்படியே இங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோங்க. எங்களால் அங்கே இருந்த எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதில். அப்படியே இந்த சைடுக்காக வந்தோடனே நிறைய ஸ்டால்ஸ் இங்கே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு ஸ்டால்குள்ளேயும் போய் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டால்குள்ளேயும் போனோம். இங்கே நிறைய துணியை சேல்ஸ் பண்ணுறாங்க.
துணிங்க நிறைய இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் தான், மசாலா ஐட்டங்கள், ஃபோன் கவர் அப்படின்னு நிறைய இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்னோ வேல்யூ, பேய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த சைடில் இருந்துச்சு. பசங்களெல்லாம் போகிறீங்களாடா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை பரவாயில்லம்மா, நம்ம இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த ராட்டினம் மட்டும் கூப்பிட்டு போங்கம்மா அப்படின்னாங்க. சரின்ட்டு எல்லா ஸ்டாலையும் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தோம். வர வழியில் ஊறுகாய் ஸ்டால் போட்டிருந்தாங்க. இங்கே எல்லா வெரைட்டி ஊறுகாங்களும் நல்லா இருந்துச்சு. அவங்க டேஸ்ட்டும் பண்ண நம்மளுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கான டேஸ்ட் நம்மளுக்கு தராங்க. அதை டேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச ஊறுகாவை நம்ம வாங்கிக்கலாம். நாங்கள் பூண்டு ஊறுகாய் மட்டும் வாங்கினோம். இந்த சைடில் வந்து கேம் தாங்க விளையாடுறன்னு வந்தாங்க. இந்த கேம் வந்து 1 2 3 4 5 6 லைனாக நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 6 பால் தராங்க. இந்த 6 பால் வந்து 60 ரூபாங்க. இதில் வந்து நம்ம போடுற பாலுடைய நம்பருங்கெல்லாம் கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு அங்கே வந்து என்ன நம்பரில் அந்த கிஃப்ட் இருக்கோ அந்த பொருள் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. போன வருஷமும் நாங்கள் இது மாதிரி விளையாடி எங்களுக்கு வந்து டீ வட்டி கட்டி கொடுத்தாங்க. இந்த வருஷம் என்ன கிஃப்ட் தரப்போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எந்த கிஃப்ட்டு கொடுத்தாலும் என்ன பரவாயில்ல, அதில் என் பசங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு தேவை என்ன, ஒரு விஷயம் நம்ம கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறோம், அவ்வளோதான். அது எந்த அளவுக்கு நம்ம ஜெயிக்கிறோன்றது 2வது பட்சம் தான். ஒரு விஷயத்தை விளையாடுறதுக்கு தைரியம் வேணும்ல, அதை விளையாடி என் பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. கிடச்சது என்ன குட்டி கிஃப்ட்டு தான். என் பொண்ணோட முகத்தில் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம். அதை அப்படியே முடிச்சுட்டு இந்த சைடுக்காக வந்தோம். 20 30 40 ரூபான்ட்டு பொருட்கள்லாம் போட்டிருந்தாங்க ஒரு ஸ்டாலில். சரி இதையும் சுற்றி பார்க்கலான்ட்டு உள்ளே வந்தால் வரும்போதே சொல்லி தான் கூப்பிட்டு வந்து தேவையில்லாத பொருளுங்களாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கை சும்மா இருக்கா, நம்ம கண்ணு பார்த்த உடனே எனக்கு இந்த விஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நல்லா க்யூட்டாக குட்டியோண்டு அழகாக இருக்குல்ல, பார்த்தோன்னே இந்த ஒடியும் மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். பசங்க நிறைய பொருள் பார்த்து கேட்டாங்க. தேவையானதை மட்டும் வாங்குங்க, தேவையில்லாதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாலும் நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். இது நல்லா இருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங் வளையல் 90 கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். இது ஸ்ப்ரிங் வளையல் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருப்போம், வளையலாகவும் போட்டுப்போம், விளையாடி இருக்கோம். அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். வந்துக்கிட்டே இருக்கும் போது இது நல்லா இருக்கலங்க. இது லப்பருங்க. இந்த டேப்லெட்டு, இந்த டாக்டர் செட்டில் வச்சுருக்கேன் லப்பர். அழகாக க்யூட்டாக நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாம்ல. இதோட பேர் வந்து டெலஸ்கோப்புங்க. இதை நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில. இது வந்து என் தம்பி எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கப்போ செஞ்சு கொடுத்துருக்கான். எனக்கு என் தம்பி சூப்பராக கைவினை பொருட்களாக செமையாக செய்வான். அழகாக செஞ்சு கொடுத்துருக்கான். இதை வச்சு நான் விளையாடி இருக்கேன். அப்படியே அங்கேருந்து வந்த உடனே பேக் வாங்கணும்னு சொன்னாங்க எங்கள் பக்கத்து வீட்டாக்கா. சரி அவங்களுக்கு பேக் பார்க்கலான்ட்டு அப்படியே போயிருந்தோம். இந்த கடையில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக் இல்லை, சரி வேறு கடையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு வந்தோம். அந்த கடையில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக் கிடச்சிது. அதையும் அப்படியே வாங்கிக்கிட்டு அதுக்குள்ளே ராட்டினங்களாம் எல்லாமே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ராட்டினெல்லாம் பசங்க விளையாடணும் அப்படின்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராட்டினம் விளையாட வந்தோங்க. இங்கே நிறைய இருந்துச்சு. அங்கே நம்ம வெளியில் கொடுத்துட்டு வந்த 40 ரூபாவோட இது சேருமான்னு கேட்டால் இது சேராது. அங்கங்கே ஒரு ரைடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பைசா வாங்குறாங்க, ஒரு அமௌண்ட்டு. பசங்க வந்து இந்த கப்பன் சசரில் ஏறினாங்க. நான் இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு வீடியோ மட்டும்தாங்க எடுத்தேன். கொஞ்சம் எனக்கு லைட்டாக பிபி லோவாக இருந்துச்சு, அதனால் நான் ஏற வரல, கேராக இருக்குது, சரி வேண்டாம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நல்லா சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்து சில ரைடெலாம் வந்து அப்படியே தலைக்கீழாக நிற்கிதுங்க. எப்படி தான் ஏறுறாங்கன்னே தெரில. ஆனால் ரொம்ப தைரியம் தாங்க வேணும் அதுக்கெலாம். எனக்கெலாம் அந்தளவுக்கு தைரியம் கிடையாது. இந்த எதிர்க்க தெரியுதுல, இது தாங்க நான் சொல்கிறேன். இதுக்கு ஆப்போசிட்லேயும் ஒன்று இருந்துச்சு. இதை காட்டினா அது ரொம்ப மோசங்க. இதுக்கு அப்படியே வந்து கவுத்து கீழே நிறுத்துறாங்க. 2 நிமிஷம் அப்படியே நிற்கிது. அதுலேயும் என் கூட வந்திருந்த பொண்ணு, அக்கா நான் போகிறேங்க்கா, எனக்கு ஆசையாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைடில் ஏறினான். இதில் போனவங்க எல்லாருமே ஆனால் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். பெரியவங்க யாருமே ஏறல, குட்டி பசங்களும் ஏறல, எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். நிறைய பொம்பளை பிள்ளைங்க தான். நானும் போய் ஏறிக்கிட்டு ஒரே சவுண்டு, ஒரே அமக்குளம், ஜாலியாக இருந்துச்சு. அங்கே அப்படியே முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரைடில் விளையாடிட்டு சாப்பிட வந்தோம். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் கேட்டாங்க பசங்க. அவங்களுக்கு அதை அப்படியே வாங்கி கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் இருந்துச்சு பக்கத்து ஸ்டாலில். அப்படியே ஐஸ்கிரீமை வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அம்மா வந்து பணியாரம் கேட்டாங்க. அம்மாவுக்கு அப்படியே பணியாரம் வாங்கி கொடுத்து நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து நல்லபடியாக முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.